உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த உண்மை உங்களுக்கு புரியும். இதுவரைக்கும் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். இப்படி மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் என்று வள்ளல் பெருமான் பல இடங்களிலே சொல்லுகிறார்கள். வள்ளல் பெருமான் சித்தி பெற்று 102 ஆண்டுகளுக்கு மேல ஆகப் போகுவது. இவ்வளவு 102 ஆண்டுகளாக இதை சொன்னதை நாம் ஒரு நாளும் வள்ளல் பெருமான் இப்படி மண்ணை போட்டு மறைத்து விட்டார்களே என்று சொல்லுகிறார்களே, எதை மறைத்தார்கள், யாரு மறைத்தார்கள், என்ன அது என்றாவது நாம் என்றாவது சிந்தித்து பார்த்ததுன்றான். அடுத்தபடியாக பெருமான் சொல்லுகிறார், இந்த தருணம், அதாவது இப்ப கொடிகட்டு கொண்ட இந்த தருணம் ஆண்டவரும் எனக்கு உண்மையை எல்லாம் சொல்லும்படி தெரிவித்தார். இதற்கு என்ன பொருள்? ஆதியிலிருந்தே ராமலிங்க வள்ளலாரை இறைவன் 9 வயதிலேயே ஆட்கொண்டு ஓதாமலே அனைத்தையும் உணரும்படி செய்தார்கள். சிறுவர் ராமலிங்கர் சென்னையிலே உள்ள கந்தகோட்டம் முருகப்பெருமான் சன்னதியிலே பாடும்போது வயது அவருக்கு 9. இது தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார்கள் என்கிறார். அதன் பொருள் என்ன? மகனே ராமலிங்கம், நீ இன்று பேசுகின்ற பேருபதேச சொற்பொழிவில் மதங்கள் எல்லாம் எங்கிருந்து பிறந்தன, அதன் மூலம் எது என்கின்ற செய்தியை நீ சொல்லிவிடு. அதை மக்கள் புரிந்து கொண்டால் சுத்த சன்மார்க்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பொய்யான மதங்கள் மீது மக்கள் கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகள் அது ஒழியும். சீனத்து பெருஞ்சுவர் போல இந்த மூட நம்பிக்கைகள், மதங்கள், சாதிகள், சடங்குகள் இவைகளெல்லாம் சுத்த சன்மார்க்க பயிர் வளராதபடிக்கு அது தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மதங்களிலே மக்கள் மதமான பேய் பிடித்து மூடிவிட்டார்கள். மதம் என்ற பேய் பிடித்த மக்கள் இறுதி வரை இந்த மதமானது செத்து போனால் கூட அவனை விடாது. சுடுகாட்டிலே கொண்டு போய் கூட செத்த பிணத்துக்கு அது சாங்கியங்கள் செய்ய சொல்லும். அதன் பிறகு மாதமும் வீட்டுக்கு வந்து உங்க அப்பனை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த மதவாதிகள் மாதம் நம்ம இடத்துல பணம் வாங்கி கொண்டு காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கி கொண்டு போவார்கள். இது அவர்களுக்கு ஒரு பிழைப்பாகவே ஆக்கி கொண்டார்கள். இந்த மதத்தை பரப்புவது, பொய்களை சொல்வது, மதங்களினாலே யாதொரு நன்மையும் நமக்கு உண்டாகவில்லை. இதை பரப்பிய ஆரியர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு இந்த மதத்தை வைத்து பிழைக்கின்ற காரணத்தினாலே சதா இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த கோயில் அந்த கோயில், இன்னைக்கு இந்த தரிசனம் அந்த தரிசனம் என்று விடாதபடிக்கு வருஷம் 365 நாள்களும் 365 நாள்களும் தமிழகத்திலே உள்ள எல்லா கோயில்களிலும் எதையாவது ஒரு விசேஷத்தை நடத்தி மக்களை தன் பக்கம் இழுத்து வேடிக்கை விளையாட்டுகளை காட்டுகிறார்களே தவிர உண்மையான கடவுள் என்பது எது, அது நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது, இந்த கடவுளை வணங்குவதனாலே நமக்கு என்ன லாபம் என்றெல்லாம் ஒருவரும் ஒன்றும் சொல்லிக் கொடுப்பதில்லை. சாமியை பார்க்க வேண்டியது, அதுக்கு தரிசனம் என்று பெயர். பார்ப்பது தரிசனமாகுமா? உள்ளே உள்ள கடவுள் நிலையை அறிந்து நாம் பேரறிவினாலே ஆன்மலாபம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் உடலை விட்டு பிரியாதபடிக்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கலையை நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தவர் வள்ளலார். சுற்றி சுற்றி கூட்டம் போட்டு சாமிகளை தூக்கி கொண்டு ஓடுவதும் ஆடுவதும் நெருப்பு மிதிப்பதும் அழகு கொண்டு நாக்கிலே குத்தி கொண்டு ஆடுவதுமா பக்தி? பக்தி என்பது என்ன? மன உருக்கம், மன நெகிழ்ச்சி. இது அங்கே இருக்கிறதா? தீச்சட்டியை எடுத்துக்கொண்டு அக்னி சட்டி என்ற பெயரிலே தீ மிதித்து ஓடுகிறார்களே, இதனால என்ன லாபம்? ஆன்ம லாபம் கிடைக்குமா? இதை அவர்கள் செய்கிறார்களா? அலங்காமல் குலுங்காமல் அதை தேரிலே உட்கார்ந்து கொண்டு நம்மைத்தானே ஏவி விடுகிறார்கள். நாம் தானே அக்னி சட்டியை குத்தி எடுத்துக்கொண்டு ஓடுகிறோம். திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பாண்டவர்கள் பிறந்தது எங்கே? வடநாட்டிலே. இங்கே நம்ம கொண்டாடுவது தென்னாட்டிலே. தமிழகம் முழுவதுமே 6000 ஆண்டுகளாக இந்த ஆரியர்கள் மதங்களை பரப்பி அவர்கள் சுயநலத்துக்காக அவர்கள் அதை வைத்துக் கொண்டார்கள். நமக்கு உண்மை விளங்காமலேயே நாம் தான் அதுக்கு கர்த்தாக்களை போல பஞ்சபாண்டவர் கதைகளையும் ராமாயணத்தையும் அதையும் இதையும் சொல்லிக் கொடுத்து பட்டிமன்றங்களை போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழின் சுவைக்காக பட்டிமன்றம் போடுகிறோம். கம்பனை போல் ஒரு கவிஞன் இல்லை. தமிழிலே தான் பட்டிமன்றங்கள் போட முடியுமே ஒழிய, கம்பராமாயணத்தில் தான் பட்டிமன்றங்கள் போட முடியுமே ஒழிய,
வால்மீகி ராமாயணத்தை வைத்து பட்டிமன்றம் போட முடியாது. அப்படி எங்கேயாவது நடத்தியிருக்கிறார்களா? வடநாட்டிலே பட்டிமன்றம் போடுகிறார்களா? இந்த காரைக்குடியிலே, புதுச்சேரியிலே, தமிழ்நாட்டிலே எத்தனை ஊர்களிலே கம்பராமாயணத்தின் மேன்மையை பற்றி, தமிழின் சிறப்பை பற்றி தமிழர்களாகிய நாம் பட்டிமன்றம் போட்டு நடத்துகிறோம். அந்த ஆரிய பாஷையாக வடமொழியை பட்டிமன்றம் போட்டு எங்காவது நடத்துகிறார்களா? இதெல்லாம் விதண்டாவாதம் இல்லை, அறிவுக்கு வேலை. ஏன் அவர்கள் நாட்டிலே நடந்த அந்த சரித்திரத்தை நம் நாட்டிலே பரப்புகிறார்கள்? 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் மக்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வடநாடு சென்று படையெடுத்து சென்று வடக்கே புலிக்கொடி, மீன்கொடி, கயல்கொடி என்று தன்னுடைய சின்னங்களை எல்லாம் இமயமலையிலே பொருத்திவிட்டு வரும்போது அவர்களை கேட்டுக்கொண்டு, எங்கள் மன்னர்கள் எல்லாம் தோற்று ஓடிவிட்டார்கள், எங்களுக்கு நீ பிழைப்பதற்கு உங்கள் நாடுதான் கெதி, எங்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போங்கள் என்று இந்த மூவேந்தர்கள் மத்தியிலே ஆரியர்கள் கேட்டதினாலே தமிழ் மக்கள் பெருந்தன்மையோடு அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்தவர்களுக்கு அவர்கள் குடியிருப்புகள், அவர்களுக்கு வேண்டிய ஒரு மரியாதை எல்லாத்தையும் செய்து அன்போடு பராமரித்து தங்களுடைய சபையிலே சேர்த்து கொண்டு மந்திரி பதவி, அதே போல அரசனுக்கு அடுத்தபடியாக உள்ள ராஜகுரு பதவிகளை கூட அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த தமிழ்நாட்டு மக்களை ஆரியர்கள் புராணங்களை அவர்கள் முதலே எழுதி வைத்து நம்மை இதுவரைக்கும் அவர்கள் உண்மையை சொல்லாதபடிக்கு மோசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கடவுள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது, இது என்ன மூல காரணம் என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்றுதான் இதை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்வது அத்தனையும் இந்த புஸ்தகத்திலே, இந்த நூலிலே, உபதேச குறிப்பிலே, இந்த வள்ளலார் உரைநடை பகுதியிலே உள்ளது. தெய்வ நிலையத்து பதிப்பு. இது ஆயிரக்கணக்கான பதிப்புகள் போடப்பட்டு இந்த 200 ஆண்டுகளாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பதிப்புகளில் போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து நீங்கள் இப்பொழுதாவது படித்து பாருங்கள். ஒருவருமே உபதேச குறிப்புகளை எடுத்து படிப்பதில்லை. அப்படி படிக்காததினாலே வள்ளலார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், இது தருணம் ஆண்டவரும் என்னை தெரிவிக்க சொன்னார் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? மகனே ராமலிங்கம், நீ உண்மையிலேயே மதங்களை ஒழித்தால்தான் நீ வந்த நோக்கமாகிய அகத்திய கருத்து புறத்து வெளுத்திருக்கிற உலகர் அனைவரையும் சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட வேண்டும். அவர்களும் இகத்தை பரத்தை பெற்று, பரம் என்பது மேலோகம் அல்ல, மேலான வாழ்க்கை, அந்த மேலான வாழ்க்கையை பெற்று அவர்களும் வாழ வேண்டும் என்றால் இந்த சன்மார்க்கம் தவிர மற்ற ஒரு மார்க்கமும் உருப்படியான மார்க்கம் இல்லை. எல்லாமே பொய் மார்க்கங்கள், பொய்யான கதைகள், பொய்யான செய்திகள், எங்குமே நடக்காதவைகள். அவைகள் எல்லாம் கற்பனையாக எழுதி வைத்து நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதை மக்களுக்கு புரியவை. அப்படி புரிந்தால்தான், இந்த மதமார்க்கம் ஒழிந்தால்தான் சன்மார்க்கம் என்ற இந்த நன்மார்க்கம் வளரும். ஆகையினாலே மதங்கள் ஒழிய வேண்டும், மனிதநேயம் பெருக வேண்டும். இந்த மதங்களால் மனித நேரம் அற்றுப்போய்விட்டது. மேல் சாதி, கீழ் சாதி, அதற்கும் கீழ் சாதி, இவர் புலையர், இவர் சக்கிலியர், இவர் பலையர் என்றெல்லாம் சொல்லி மக்களை இனம் பிரித்து, நாங்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், நீங்கள் சூத்திரர்கள் என்றெல்லாம் நமது நாட்டிலே குடியேறிக் கொண்டு நம்மை தாழ்வையான சூத்திரன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற இந்த மதங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எரிந்தால்தான் வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கம் வளர்ச்சி பெறும். ஆகையினாலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மதங்கள் சுத்த சன்மார்க்கம் பரவுவதற்கு தடையாக இருப்பதினாலே இந்த மூட நம்பிக்கைகள் மக்களை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மதங்கள் எல்லாம் பொய் என்று நிரூபிக்க வேண்டும். அதை நாம் நிரூபிக்க வேண்டியதில்லை, வள்ளலாரே நிரூபித்திருக்கிறார். இந்த புஸ்தகத்திலே, இந்த நூலிலே, உபதேச பகுதியிலே வள்ளலாரே இந்த மதங்கள் எல்லாம் பொய்யான மதங்கள், ஒன்று கூட எங்கேயும் நடக்கவில்லை, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் முடிச்சு போட்டு கதைகளை எழுதி காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இவர்கள் பொய்க்கதைகளை பரப்பி அங்கே நடந்த செய்திகளுக்கு இங்கே நான் விழா கொண்டாடுகிறோம். ஐயா, சேர சோழ பாண்டியர்கள், கப்பலோட்டிய தமிழர், தமிழ்நாட்டிலே பிறந்த எத்தனை வீராதி வீரர்கள், தமிழ்நாட்டு சரித்திரங்கள், இவைகளை பற்றி நாம் பேசுகிறோமா என்றால் இல்லை. ஊரூருக்கு திரௌபதி அம்மன் கோயில், ஊரூருக்கு 100 கோயில், ஊரூருக்கு கெடா வெட்டுதல்,
ஊருக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கு சாமியாரியத்தை வைத்து நாம் அதை கொண்டாடி கொண்டு விவரம் தெரியாமல் இருக்கிறோம். அந்த விவரத்தை சொல்ல வந்தவர் வள்ளலார். ஆகவே நாம் பொய் மதங்களுடைய முகமூடியை கிழித்தெறிந்து உண்மையை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றுதான் பெருமனார் உபதேச குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அறிவிற் புகுந்து வள்ளல் பெருமான் அதை எழுதிய அந்த மதங்களை பற்றிய உண்மை செய்திகளை பேருமத சொற்பொழிவிலே தெரிவிக்கிறார்கள். முன்னுள்ளவர்கள், வள்ளலாருக்கு முன்னாடி வந்தவர்கள், வள்ளலாருக்கு முன் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர்கள், ஞானிகள், சித்தர்கள் ஆகியவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இப்படி பல இடங்களிலே மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள், பெரிய பூட்டை போட்டு பூட்டி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருவதை நீங்களும் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள், நானும் கேட்டுக்கொண்டு வருகிறேன். ஆனால் அது எதை மறைத்தார்கள், என்ன மறைத்தார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. அதாவது இத்தருணம் ஆண்டவரும் அதை தெரிவித்தார். இப்பொழுது மகனே நீ சொல் என்று எனக்கு உத்தரவிட்டதினாலே அறிவில் புகுந்து நான் சொல்லுகிறேன். இப்போ பேருபதேச சொற்பொழிவை ஊன்றி கவனித்து நீங்கள் உபதேச குறிப்பை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். பேருபதேச சொற்பொழிவு செய்கின்ற இந்த தருணத்தில் ஆண்டவர் என்னுள்ளே இருந்து தெரிவித்தார். எதை தெரிவித்தார் என்றால், ஆரியர்களால் தங்களின் சுயநலத்திற்காக எழுதி வைக்கப்பட்ட பொய்யான புராண கதைகளை நம்ப வேண்டாம் என்று எனக்கு வள்ளலாருக்கு இறைவன் தெரிவித்தார். வேத சாஸ்திரங்களை நம்ப வேண்டாம் என்றார். ஆரியர்களால் எழுதப்பட்டுள்ள அனைத்து புராண கதைகளெல்லாம் பொய்யானது என்றார். தமிழ் மொழியை விட சமஸ்கிருத மொழி எந்த வகையிலும் சிறந்தது இல்லை. அது தேவ பாஷை என்றும் தமிழ் நீச்ச பாஷை என்றும் நமது ஊரிலே உட்கார்ந்து கொண்டு, நமது கோயிலுக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு, நம்முடைய இடத்திலே இருந்து கொண்டு தமிழ் பாஷையை நீச பாஷை என்று ஆரியர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு நாம் ஏமாளியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் நம்ப வேண்டாம். சமஸ்கிருத பாஷையிலே மந்திரங்கள் சொல்ல வேண்டும், குடமுழுக்குகள் சொல்ல வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு எங்கள் சமஸ்கிருதமாகிய தேவ பாஷை தான் தெரியும், அதில் தான் மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. எல்லாம் வல்ல இறைவனுக்கு மனத்தால் நினைத்தாலே தெரியுமே. அது சமஸ்கிருதம் மட்டும்தான் சாமிக்கு தெரியும் என்றால் மற்றதெல்லாம் தெரியாதா? இது என்னையா அண்ட புழுகு இல்லையா, ஆகாச புழுகு இல்லையா? நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அறிவில்லாத மக்கள் அவர்கள் நினைத்திருந்தால் இப்படி ஒரு பெரிய பொய்யை சொல்லுவார்கள். ஏன் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தமிழிலே குடமுழுக்கு செய்யக்கூடாது? சாஸ்திரம், சம்பிரதாயம், அது இது எல்லாம் பொய். இந்த ஆரியர்கள் பிழைப்பதற்காக வேண்டி என்ன பொய்யை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் என்பதற்கு இது ஒன்றே அடையாளம். கடவுளுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியுமா, மற்ற பாஷை தெரியாதா என்று ஏன் தமிழறிஞர்கள் யாரும் அவரை கேட்பதில்லை? திருமணங்களில் பார்ப்பனர்கள் சொல்லும் மந்திரங்கள் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து சொல்லு யாராவது சொல்லுவார்களா? தமிழில் மொழிபெயர்த்து சொன்னால் என்ன ஆகும், என்ன கிடைக்கும் என்பது அவர்களுக்கே புரிந்து கொள்வார்கள். அவ்வளவு மோசமாக அந்த மந்திரங்கள் அமைந்திருக்கிறது என்று அநேக உண்மையான ஒரு நல்ல ஆரியர்கள் நாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்போ ஆகையினாலே இந்த தமிழிலே பாஷையிலே கடவுளுக்கு குடமுழுக்கு செய்யக்கூடாது என்பதையெல்லாம் மறுத்து தமிழிலே தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று நாம் வாதாடி தமிழிலே எல்லா கோயில்களிலும் குடமுழுக்கு செய்ய சொல்ல வேண்டும். இது உண்மையானது, நல்லது. ஆகையினாலே நீங்கள் அனைவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் உண்மை சொல்ல வந்தனே என்று அதை சொல்ல புகுந்தாலும் ஒருவரும் தெரிந்து கொள்வாரில்லை என்று மனம் வருத்தப்பட்டு வள்ளலார் பேசுகிறார். சைவம், வைணவம் ஆகிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் ஆகிய மதங்களிலும் நீங்கள் ஒருவரும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், சமய மதங்களில் கடவுள் என்பது எது என்று பாமர மக்களுக்கு புரியும்படி சொல்லவில்லை. கடவுளை பற்றிய விளக்கம் எவரும் எதுவும் சொல்லவில்லை. வேதம் ஆகமங்களையும் நம்ப வேண்டாம். உருவிலியான கடவுளுக்கு, உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவத்தை உண்டாக்கியவர்கள் ஆரியவர்கள். கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் அந்த கடவுளுக்கு பெயரிட்டு அவர்களுக்கு இடம், வாகனம்,
ரூபம் முதலியவைகளை அமைத்து ஒரு மனுஷனுக்கு இருப்பதை போலவே கைகால்கள் எல்லாம் செய்து வைத்து இவர்களெல்லாம் மேலே வானலோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, நம் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை கோடி விமானங்கள் ஓடுகிறது, எத்தனை லட்சக்கணக்கான பேர் இமயமலையில் ஏறி இறங்கி இருக்கிறார்கள். எங்கேயாவது பரமசிவன் பார்வதி தென்பட்டார்களா? இந்த லோகங்களிலெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னது உண்மையா? அவ்வளவும் பொய்தானே. இப்படி ஆரியர்கள் நம்மை ஆதியில் அவர்கள் குடிபெயர்ந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வளமையை, பெருமையை, தமிழினுடைய அருமையை தெரிந்து கொண்டு அவர்கள் பாஷையை புகுத்துவதற்கு படாத பாடுபட்டு இன்றைக்கு வரைக்கும் கூட தமிழை இழிவாக பேசி ஆரிய பாஷையாக சமஸ்கிருதத்தையே அதிகமாக எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும் என்று படு வேகமாக முயற்சி செய்து ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். இனியும் அப்படி வெற்றி பெறாதபடிக்கு தமிழின் அருமையை நாம் உணர்ந்து அனைத்தும் தமிழ், தமிழ்நாட்டிலே பழகக்கூடிய பாஷை தமிழ், வடநாட்டு காவியங்கள், அங்கே நடந்த செய்திக்கு நாம் ஏங்க நம்ம கோயில் கட்டி கும்பிட வேணும்? திரௌபதி அம்மன் யார்? ராமர் யார்? லட்சுமணர் யார்? பஞ்சபாண்டவர்கள் யார்? அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? வெட்டி போட்டு செத்தான் அங்கே இதில் வடநாட்டிலே துரியோதனன், அதற்கு தென்னாட்டிலே கோயில் கட்டி கூவாகத்திலே கும்பிடுகிறோமே. எல்லா கதைகளும் ஒன்றுக்கொன்று முடிவோட்டு அசிங்கமான கதைகளை எழுதி நம்மை நம்ப வைத்து இன்றைக்கு வரைக்கும் அதற்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வள்ளலாருக்கு முன் வந்த பெரியவர்களும் வள்ளலாரும் காலத்திலே வாழ்ந்தவர்களும் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டு இருந்தவர்களும் உண்மை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வள்ளல் பெருமானும் வைக்கிறார். வள்ளலார் வைத்த குற்றச்சாட்டுக்கு அதை மறுத்து சைவ வைணவ சமயங்களில் உள்ள பெரியவர்கள் எவரும் இன்று வரைக்கும் பதில் சொல்லவில்லை. கடவுளுக்கு கையால் இருக்கிறதா என்று சைவம் நிரூபிக்குமா? வைணவம் நிரூபிக்குமா? ஆக மதங்கள் மூட நம்பிக்கைகளை ஆன்மீகம் என்ற பக்தி போர்வையிலே மூலதனமாக வைத்து ஆரிய பார்ப்பனர்கள் மதங்களின் மூலம் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பது உண்மைதானே. எனவேதான் வள்ளல் பெருமான் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று கந்தகோட்டத்திலே முருகப்பெருமானை பாடிய தெய்வமணி மாலை என்ற நூலிலே பாடியிருக்கிறார்கள். 9 வயதிலே மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பாடினால் அந்த சின்ன வயதிலேயே வள்ளல் பெருமானை இறைவன் ஆட்கொண்டார்கள். ஆரிய புலவர்களால் எழுதப்பட்ட இதிகாசங்கள் எனப்படும் மகாபாரதம், ராமாயணம் ஆகியவைகள் வடநாட்டிலே நடந்தது. வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கிறது? பஞ்சபாண்டவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆரிய ராமனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அங்கே எதுவும் நடத்துவதில்லை. தமிழுடைய பண்பாடாகிய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தையோ சேர சோழ பாண்டியர்களை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டு சரித்திரத்தை பற்றியோ எந்த வடநாட்டிலாவது ஏதாவது விழா நடத்துகிறார்களா? இல்லையே. நாம தானே இந்த சரித்திரம், பாண்டவர் சரித்திரம், பஞ்சபாண்டவர் சரித்திரம், இந்த மாதிரி துறவரை துயிலுகிறல் இப்படியான கதைகளை சொல்லி மக்களை மயக்கி இரவும் பகலுமாக அங்கே மண்டபங்களை கட்டி அங்கே கதைகளை நாடகமாக நடத்த சொல்லி பாடலாக பாடச் சொல்லி நாம் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. நமக்கு அறிவு தெளிவு ஏற்பட வேண்டும் என்றுதானே வள்ளல் பெறான் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். வடவர் நாகரிகத்திற்கும் தமிழரின் நாகரிகத்திற்கும் எந்த விதமான ஒட்டும் உறவும் சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் 6000 ஆண்டுகளாக ஆரியர்களால் தமிழ்நாட்டிலே பரப்பப்பட்டு விட்டது இந்த மதங்கள். ஊர்கள் தவறாமல் திரௌபதி அம்மன் கோவில்கள் உள்ளன, கங்கை அம்மன் கோயில் உள்ளன, ரேணுகாம்பாள் கோயில் உள்ளன. சிறுசை வெட்டுதல், கண் திருத்தல், தீ மிதித்தல் ஆகியவைகள் தமிழர் நடத்துகிறார்கள். எந்த ஆரியராவது இறங்கி அந்த தீ மிதித்து கொண்டு ஓடுகிறார்களா? யாருமே செய்ய மாட்டார்கள். நாம் தான் செய்ய வேண்டும். அவர்கள் அலுங்காமல் குலுங்காமல் தேரில் உட்கார்ந்து கொண்டு நம்மை வேலை வாங்குவார்கள். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். துரியோதனன் மாண்டது வடநாட்டிலே, படுகளம் நடந்தது தென்னாட்டிலே. இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். மறுபடியும் பேருமதேசத்துக்கு நாம் வருவோம். ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை என்று வள்ளலார் சொல்லுகிறார். அவன் பூட்டிய அந்த பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்று சொன்ன வள்ளலார் வல்லவன் பூட்டிய பூட்டை உடைத்து உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். பேருபதேசத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். அந்த உண்மை என்ன என்பதை உபதேச குறிப்பிலே விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள்.
அதில் முதலாவதாக சமய நூல்களில் வருகின்ற பெரிய புராணத்தில் வருகின்ற 63 நாயன்மார்களும் தத்துவங்கள் என்கிறார். அந்தந்த தத்துவங்களை அனுஷ்டித்தால் அது ஒரு சித்தியை கொடுக்கும். கணபதி சுப்பிரமணியர் ஆகிய சுவாமிகளும் தத்துவங்களே தவிர வேறொன்றும் அல்ல. அதுபோல சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவங்களே. சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலிய புராணங்களின் உண்மையெல்லாம் தத்துவ சம்மாரங்களே, வேறொன்றும் இல்லை. சூரபத்மன் யுத்தமும் தத்துவ சம்மாரம்தான். இதுபோல மாணிக்கவாசக சுவாமிகள் முதலிய மகான்களின் சத்திரமும் தத்துவ சித்தியே. மேற்குறித்தவர்கள் பேரால் ஒவ்வொரு மகான்கள் சாஸ்திரங்களையும் தேவாரம், திருவாசகங்கள் முதலியவைகளையும் அமைத்து இவற்றுக்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து மேற்படி சித்திக்குரிய தத்துவ சித்திகளின் பெயரை கர்த்தாவாக்கி சுவாமிகளாக்கி அந்த சித்தி முடிக்கும் காலம் தினம், கருவி முதலியவைகளை மேற்படி ஆலயங்களுக்கு விசேஷ காலமாக்கி திருவிழாக்களாக்கி வழக்கத்திலே வருவித்து விட்டார்கள். மேற்குறித்த நாயன்மார் முதலியவர்களும் கற்பனை கதைகளாகும். உண்மை அனுபவ தாத்பரியமுடைய சித்திகள் முன்னும் பின்னும் இனியும் உள. நாம் மேற்படி தத்துவங்களை அனுஷ்டித்தால் அவ்விதமாக ஆகலாம். இதுபோலவே திருவிளையாடல் புராணம், பாரத பாகவத புராணங்களும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று வள்ளலார் சொல்லுகிறார். இவைகளும் தத்துவ சித்தி கற்பனை கதைகளே ஆக முடிய எங்கேயும் எதுவும் நடக்கவில்லை. இப்படி பல்லாண்டுகளாக நடந்ததாக சொல்லி 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 பொய்களை உண்மையாக்கி நம்ப வைத்து விட்டார்கள். அதுக்கு தோதாக தமிழ் மன்னர்களும் ஆரியர்களுக்கு இடம் கொடுத்து கேட்ட பதவிகளை எல்லாம் கொடுத்து கோயிலை கட்டி கொடுத்து அவளுக்கு தனியாக விடுதிகள் அக்ரஹாரங்கள் அமைத்து கொடுத்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்ததினாலே வள்ளல் பெருமான் சொல்வதை போல மதங்களை பரப்பி மன்னர்களையும் தன் கைவசப்படுத்தி கொண்டு அவர்களிடத்தில் நல்ல பெயர் வாங்கி கொண்டு மன்னர்களையும் தலையாட்டும் பொம்மைகளாக்கி அன்றும் இன்றும் ஆரிய மதங்கள் தமிழகத்தை ஆளுகின்றன. ஆரியர்கள் ஆளவில்லை, ஆரிய மதங்கள் ஆளுகிறது. நமது மனதிலே அது பதிந்து விட்டது. ஆகையினாலே இந்த பண்டிகைகள் முழுவதுமே பொய்யான பண்டிகைகள். இவைகளையெல்லாம் நாம் கொண்டாடுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே உள்ள என்ன சரித்திரத்திலே உள்ள நமது தமிழ் மன்னர்கள், தமிழ் பெயர்கள், அசகாய சூரர்கள், சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு முன்னும் பின்னும் இருந்தவர்கள், இப்படிப்பட்ட சரித்திரங்களை எல்லாம் நாம் எடுத்து படித்து அந்த பண்டிகைகளை உடனே ஊட புகுத்தி நமது பண்டிகைகளை நடத்த வேண்டும். வடநாட்டிலே தமிழ்நாட்டு பண்டிகை ஏதாவது நடக்கிறதா? ஒன்றுமே நடக்காது. அவர்கள் பண்டிகைகளை அவர்கள் நடத்தவில்லை. அவர்கள் பண்டிகையை நாம் இங்கே நடத்தி கொண்டு அல்லாடி கொண்டு திரிகிறோம். இதுபோல் சமயத்திலே சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவம், சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலிய யாவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்களாகும். சூரபத்மன் உண்மையும் யுத்தங்களும் தத்துவ சம்மாரமே. இதுபோல் மாணிக்கவாசக சுவாமிகள் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தி கற்பனைகள். மேற்குறித்தவர்கள் பெயரால் ஒவ்வொரு மகான்கள் சாஸ்திரங்களையும் தேவாரம், திருவாசகங்கள் முதலிய அவைகளையும் அமைத்து இவற்றுக்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து மேற்படி சித்திக்குரிய தத்துவங்களின் பெயரை கர்த்தாவாக்கி அந்த சித்தி முடிக்கும் காலம் தினம், கருவி முதலியவைகளை மேற்படி ஆலயங்களுக்கு விசேஷ காலமாக்கி வடிவித்தார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்தும் தத்துவ சித்தி கற்பனைகளே, எங்கும் எதுவும் நடக்கவில்லை. 6000 ஆண்டுகளாக இதை மனதிலே ஊறிவிட்டதினாலே இதை மக்கள் நம்பக்கூட தமிழ்நாட்டிலே மறுப்பார்கள். ஆனாலும் உண்மை இதுதான். இது வள்ளலார் சொன்னது. பாரத பாகவத புராண கதைகளும் கற்பனை என்று வள்ளலார் சொன்னது உண்மை. இவைகளில் ஏகதேச கர்ம சித்திகள் இருக்கும். கற்பனையாக சொல்லி இருக்கிறார்கள். அவைகளை பெறுவதற்கு 7 வருஷம் 8 வருஷம் என்று பாடுபட்டாலும் ஆன்மலாபம் அந்த கதைகளிலே ஒன்றும் இல்லை. ஆகையினாலே நாம் ஆன்மலாபம் பெற வேண்டும் என்ற லட்சியத்திலிருந்து கதை காரணங்களிலே மூழ்கி மறந்துவிட்டோம். சாவை வெல்ல வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும் என்று மரணமில்லா பெருவாழ்வை வள்ளலார் பெற்றுக்கொண்ட வள்ளலார் தமிழ் மக்கள் நலனை கருதி உண்மையை எல்லாம் உடைத்து சொல்லியிருக்கிறார்கள். இயற்கை உண்மை என்னும்
ஆன்ம அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது போய்விடும். ஆகையினாலே இந்த கதைகளிலே, இந்த திருவிழாக்களிலே சிந்தையினை செலுத்த வேண்டாம். ஒவ்வொரு சாமியை பார்ப்பதற்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்றெல்லாம் இருந்து, தரிசனம் என்பது சாமியை பார்ப்பது, சிலைகளை பார்ப்பது. அந்த சிலைகளுக்கு உயிரில்லாத சிலை. படுத்தால் படுத்திருக்கும், நிற்க வைத்தால் நிற்கும், உட்கார வைத்தால் உட்கும். ஒன்று நின்ற கோலம், அடுத்தது கிடந்த கோலம், அப்புறம் ஒன்று எழுந்தருளி உட்கார்ந்திருக்கும் கோலம். இந்த 3 கோலத்திலையும் உள்ள சிலைகளை பார்ப்பதனாலே நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா என்றால் ஒரு காலம் ஒன்றும் இல்லை. இருப்பதாக கற்பித்து அதையே தொழிலாக வைத்து கொண்டு தினம் அதை குளிப்பாட்ட, அது பண்ண இது பண்ண, இன்னைக்கு ஒரு பாவாடை, நாளைக்கு ஒரு பாவாடை, தங்க பாவாடை தரிசனம், இன்னைக்கு இந்த கண்டவானத்தில் ஒரு சேவை, நாளைக்கு ஒரு இந்த மாதிரி சேவை என்றெல்லாம் தினப்பிரதி அதற்கான பத்திரிகைகள், சாஸ்திர சம்பிரதாயங்களை வெளியிட்டு மக்களை இழுத்து தன் பக்கமாக அலங்காரங்களை செய்து இதுதான் சாமி என்று இல்லாத சாமியை, பஞ்சபூதங்களாகிய 5 சாமியை கடவுள் இருக்கிறார். என்னவாக இருக்கிறார்? 5 பெரும் சக்திகளாக இருக்கிறார். மேலத்திலே ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, இவைகள் 5 பஞ்சபூத சக்திகள். இது சத்தியமான உண்மையான கடவுள். இந்த பொம்மை கடவுள் எல்லாம் கடவுள் அல்ல. எந்த கோயில் எந்த சிலைக்கும் எந்த சக்தியும் கிடையாது. கோயிலை இறுக்கி 4 மூட்டு 5 மூட்டு போட்டு விட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? சிலைகள் ஆயிரக்கணக்கான சிலைகள் களவாடப்படுகின்றனவே. அந்த சாமிகளுக்கு சக்தி இருந்தால் அது மறுபடியும் அந்த இடத்தை விட்டு நகராதே. களவாட வந்தவனுக்கு கண்ணு தெரியாம போயிருக்குமே, இவனா சிலைகளை தொடுவானா? தொடமாட்டான். சிலை திருட்டு கும்பல் ஒன்று இருக்கிறது, சிலைகளை கடத்துகிறது. வெளிநாட்டில் வாங்கி அவன் என்ன சூட தீபார்த்தனை காட்டிய வைத்திருக்கிறான், இது போல அலங்காரம் பண்ணிய வைத்திருக்கிறான். அங்கே அக்கடாவை என்று கொண்டு போய் பொருட்காட்சியிலே தள்ளி விடுகிறான். லட்சக்கணக்கான ரூபாய் அந்த சாமிகள், அழகான சிலைகள், கைவண்ணங்கள், நேர்த்தி, இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் ஆசைப்பட்டு அங்கே பொருட்காட்சியில் சாமிகளை வைத்து விடுகிறார்கள். இங்கே நமது ஊரில் ஏதாவது வீடு கட்டும் போது ஒரு சிவலிங்கமோ சிலையோ கிடைத்தால் உடனே அதுக்கு எடுத்து பக்கத்தில் வைத்து மஞ்சள் நீர் ஆட்டி குளிப்பாட்டி அங்கே 2 பேர் பூசாரிகள் மறுநாளே எங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு கோயில் கட்டி அதை கும்பிட ஆரம்பித்து விடுகிறோம். நமக்கு அறிவு இருந்தால் செய்வோமா? இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இங்கே புதைந்து கிடந்தது, அதுக்கு பூசை செய்தது யார்? ஏதாவது கேட்டுச்சா? ஏதோ யதார்த்தமாக வீடு கட்டும்போது வெளியே வந்தது, கலைநயம் உள்ளது. அதை எடுத்து வைத்த உடனே பூசாரிகள் அங்கிருந்து ஆரிய பூசாரிகள் 4 பேர் வந்து விடுகிறார்கள். அது சந்தனாபிஷேகம், தேனாபிஷேகம், பாலாபிஷேகம் செய்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கூடி கன்னத்திலே அடித்து கொண்டு மொட்டை அடித்து கொண்டு அதுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுகிறோமே. தமிழுடைய அறிவு அதுதானா? இது சிந்திக்க வேண்டாமா? இதையெல்லாம் எடுத்து சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். அப்படி எடுத்து சொல்லிதான் நமக்கு தெளிவை உண்டாக்குவதற்காக வேண்டி உபதேச குறிப்புகளிலே உள்ள செய்திகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இது இன்றைய ஒரு சொற்பொழிவுடைய முதல் பாகம். வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பிலே என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த கடவுள்களுக்கெல்லாம் எது மூலம்? சன்மார்க்க கொடிக்கு மூலம் நம்முடைய உடம்பிலே உள்ள இந்த நாவி வரைக்கும் ஓடுகிற ஒரு சவ்வு நாடி, அது புருவ மத்தியிலே சதுரமாக செவ்வாக இருக்கிறது. அது மேலே மஞ்சள், கீழே வெள்ளை என்று சொன்னதை போல இந்த சாமிகள் அத்தனை பேருக்கும், சைவ சமயத்து சாமிகள், வைணவ சமயத்து சாமிகள், கடவுள்கள், இவர்களுக்கெல்லாம் எது மூலம்? அது அவர்கள் எங்கிருந்து கண்டெடுத்தார்கள், எப்படியெல்லாம் பெயரை வைத்தார்கள் என்பதை பற்றிய இந்த செய்திகளை அடுத்த பதிவிலே நாளைக்கு அது மறுநாள் விவரமாக எடுத்து செல்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உபதேச குறிப்பு தெய்வ நிலையத்தாலே போடப்பட்டது. இந்த தெய்வ நிலைய பதிப்பிலே அது அத்தனையும் இருக்கிறது. அதாவது 363வது பக்கம். இந்த 363வது பக்கத்தில் பிண்ட அனுபவ லட்சணம், அதுவும் 364, 365, இந்த 366, 367 ஆகிய இந்த 4 பக்கங்களிலே உபதேச குறிப்புகள் இருக்கிறது. சன்மார்க்க சார்ந்தோர்கள், பெரியோர்கள், சன்மார்க்கத்தை கடைபிடித்து வாழுகின்ற அன்பர்கள் அத்தனை பேரும் அதை படித்து பார்த்து இந்த சன்மார்க்க கடவுள் வள்ளல் பெருமான் சொன்னதை நான் சொல்லுகிறேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் சொல்வதற்கு இல்லை, தெரியாது. வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன்.
ஆகையினாலே நீங்கள் உபதேச குறிப்புகளை படுத்தி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று இந்த சொற்பொழிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளை மறுநாள் மறுபடியும் தொடங்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.